Hello students, in the class chapter 9 9.2 tuples போறோம். So previous class list பார்த்தோம். So tuples பார்த்தா list மாதிரியே இருக்கும், பட் சின்ன கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். என்னன்னு பார்க்கலாம். So tuples consist of number of values separated by comma and enclosed within parenthesis. So இங்க parenthesis இருக்கு. நம்ம லிஸ்ட்ல பார்த்தோம் ஸ்கொயர் பிராக்கெட் இருந்துச்சு. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பேரண்டிஸ் இருக்க போகுது. ஸோ எப்படி ஒரு டப்புள் இருக்கலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் வேல்யூஸ். ஸோ நிறைய வேல்யூஸ் இருக்கும், செப்பரேட் பை கமா, என்க்ளோஸ் வித்தின் பேரண்டிஸ். ஸோ இதுதான் ஒரு டப்புள். நிறையா வேல்யூஸ் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம கமா வச்சு செப்பரேட் பண்ணியிருக்கிறோம். அதை என்டையராக நம்ம இதை வச்சு என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம்னா பேரண்டிஸ் வச்சு என்க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது ஒரு டப்புள் சொன்னோம். லிஸ்ட்டாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருப்போம், சரிங்களா? ஓகே. ஸோ இது மற்றபடி நம்ம லிஸ்ட் எலமெண்ட்ஸ் எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுவோமோ, எலமெண்ட்ஸுங்கிறது அந்த வேல்யூஸ் தான் நம்ம இங்கே எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இங்கேயும் அதே தான். எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்? லெஃப்ட்டில் இருந்து வந்தோன்னா 0 1 2 3 அப்படி போடுவோம் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும். ரைட்டில் இருந்து வந்தோன்னா -1 -2 அந்த மாதிரி போடுவோம். ஸோ எல்லாமே அதே மாதிரி லிஸ்ட் மாதிரி இருக்கும். பட் ஒரு மேஜர் இன்னொரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, லிஸ்ட் எலமெண்ட்ஸ் வந்து மியூட்டபிள். தட் மீன்ஸ் வி கேன் சேஞ்ச் த வேல்யூஸ், வி கேன் மாடிஃபை த வேல்யூஸ் டூரிங் த ரன் டைம். ஒரு பர்டிகுலர் வேல்யூவை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம், இல்லை டெலீட் பண்ணலாம். அதான் வந்து மியூட்டபிள் சொல்லுவோம். பட் டப்புள்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளால் அந்த மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண முடியாது. ஒரு சிங்கிள் எலமெண்ட் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும், டெலீட் பண்ணவோ முடியாது. எப்படி ஸ்ட்ரிங்கில் இருந்து ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் வந்து நம்மளால் பர்டிகுலர் கேரக்டர் வந்து நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாதோ, சேஞ்ச் பண்ண முடியாதோ, அதே மாதிரி டப்புளில் இருந்து பண்ண முடியாது. ஸோ டப்புள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நம்ம ஸ்ட்ரிங் மாதிரியே இருக்கும். ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்யூட்டபிள். ஸோ டப்புள்ஸும் இம்யூட்டபிள் தான். இம்யூட்டபிளுக்கு மீனிங் என்னன்னா சிங்கிள் கேரக்டர், அதாவது சிங்கிள் கேரக்டர் லிஸ்ட் ஸ்ட்ரிங்காக இருந்தால் சிங்கிள் கேரக்டரை நம்மளால் ஒரு பர்டிகுலர் கேரக்டர் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ணவோ டெலிட் பண்ணவோ முடியாது. அதே மாதிரி தான் டப்புள் அப்படின்னாலுமே டப்புள் இஸ் அன் இம்யூட்டபிள். தட் மீன்ஸ் வி கேனாட் சேஞ்ச் த சிங்கிள் எலமெண்ட் ஆர் டெலிட் த எலமெண்ட். ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கலாம், அந்த எலமெண்ட்டை டெலிட் பண்ணவோ சேஞ்ச் பண்ணவோ முடியாது. ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் லிஸ்ட்டுக்கும் டப்புளுக்கும் சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே. இங்கே அட்வான்டேஜஸ் பாருங்கள். இது 3 மார்க் கொஸ்டின் இருக்குது. ஸோ டப்புள்ஸு லிஸ்ட்டுக்கு அட்வான்டேஜ் ஆஃப் டப்புள்ஸ் ஓவர் லிஸ்ட்டு. ஸோ டிஃப்ரென்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். த எலமெண்ட்ஸ் ஆஃப் அ லிஸ்ட் ஆர் சேஞ்சபிள். அப்போ தான் சொன்னோம் மியூட்டபிள். எலமெண்ட்ஸ் ஆஃப் டப்புள் ஆர் அன்சேஞ்சபிள். ஸோ லிஸ்ட் வந்து சேஞ்சபிள், டப்புள் வந்து அன்சேஞ்சபிள். தெர் இஸ் அ கீ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டப்புள் அண்ட் லிஸ்ட். இதை சொல்கிறாங்க. அதனால் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. டப்புள்ங்கிறது ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரே மாதிரி, இம்யூட்டபிள். அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. த எலமெண்ட்ஸ் ஆஃப் அ லிஸ்ட் ஆர் என்க்ளோஸ் வித்தின் ஸ்கொயர் பிராக்கெட், பட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் அ டப்புள் ஆர் என்க்ளோஸ் வித்தின் பேரண்டிஸ். ஸோ இது ஒரு டிஃபரன்ஸ் நம்ம சொல்கிறோம். அந்த அப்பியரன்ஸ் வச்சு நம்ம டிசைட் பண்ணால் ஸ்கொயர் பிராக்கெட் போட்டிருந்தாங்க அப்படின்னா அது லிஸ்ட் அப்படிங்கிறோம், பேரண்டிஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா அது டப்புள் அப்படி சொல்கிறோம். ஸோ தேர்ட் பாருங்கள், அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இட்ரேட்டிங் டப்புள் இஸ் ஃபாஸ்டர் தென் த லிஸ்ட். ஸோ லிஸ்ட்டை இட்ரேட் பண்ணுறதை விட லூப்பிங் ஸ்ட்ரக்சரில் இட்ரேஷன் மீன்ஸ் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை n நம்பர் ஆஃப் டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதா இட்ரேஷன் சொல்லுவோம். ஸோ இட்ரேட்டிங் டப்புள் இஸ் ஃபாஸ்டர் தென் த லிஸ்ட். ஸோ லிஸ்ட்டை விட டப்புள் இட்ரேஷன் வந்து ஃபாஸ்டராக இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ இதில் மெயினாக நம்ம 3 ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு பாயிண்டில் டப்புள் லிஸ்ட் வந்து மியூட்டபிள், டப்புள் இம்யூட்டபிள். செகண்ட் பாயிண்டில் வந்து லிஸ்ட் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கும், டப்புள் வந்து பேரண்டிஸில் இருக்கும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டை விட டப்புளை வேகமாக வந்து நம்ம இட்ரேஷன் பண்ணலாம். ஸோ இதான் வந்து இந்த அட்வான்டேஜ் ஆஃப் டப்புள் ஓவர் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. 3 மார்க் கொஸ்டின் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். கிரியேட்டிங் டப்புள். ஸோ டப்புள்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம்? ஃபஸ்ட் சின்டெக்ஸை பாருங்களேன். எம்டி டப்புளோட நேமு இந்த பேரண்டிஸ். இதை லிஸ்ட்டாக இருந்து என்ன பண்ணியிருப்போம்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டோம், ஞாபகம் இருக்கா? ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிங்கன்னா நம்ம லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறோம். இந்த மாதிரி பேரண்டிஸ் போட்டிங்க அப்படின்னா டப்புளை கிரியேட் பண்ணோம். ஸோ எம்டி டப்புள் கிரியேட் பண்ணலாம். அடுத்து நம்ம இதே மாதிரி தான் லிஸ்ட்டு கிரியேட் பண்ணோம். அங்கே லிஸ்ட் நேம் ஈக்குவல் டு எலமெண்ட் 1 எலமெண்ட் 2 எலமெண்ட் n அப்படி போட்டிருந்தாங்க. இங்கே டப்புள் நேம் ஈக்குவல் டு இந்த பேரண்டிஸ்க்குள்ள எலமெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், n நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஆனால் இன்னொரு மெத்தட் இங்கே பாருங்கள். டப்புள் நேம் ஈக்குவல் டு E1 E2 E3. ஸோ இந்த டப்புள் டிக்ளரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வித்தவுட் த பேரண்டிஸ். ஸோ பேரண்டிஸ் இல்லாமலும் நம்மளால் டப்புள் கிரியேட் பண்ண முடியும். அப்படி கிரியேட் பண்ணாலும் ரெண்டு, இப்போ பேரண்டிஸ் கொடுத்து கிரியேட் பண்ணாலும் கொடுக்காம கிரியேட் பண்ணாலும் டப்புள் தான்.
ஓகே, அப்போ 3 டைப்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட் டைம் நமக்கு தெரியும் எம்டிஆர் லிஸ்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி டபுள் கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி பேரந்தசிஸில் கொடுத்து பண்ணலாம். பட் இந்த மாதிரி பேரந்தசிஸ் இல்லாமலும் கொடுக்கலாம். ஸோ பேரந்தசிஸ் கொடுத்தாலும் கொடுக்காட்டி ரெண்டுமே சேம் தான். ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான ரிசல்ட் தான் கொடுக்க போகுது. ஸோ அங்கே மேலே பாருங்கள், கிரியேட்டிங் டபுள் இஸ் சிமிலர் டு லிஸ்ட். In a list, elements are defined within square bracket. Okay. Whereas in tuple, they may be enclosed by parentheses. That's all. The elements of a tuple can be even defined without parentheses. That's what. This is new point here. The elements of a tuple can be even defined without parentheses. So this is pudu point. This tuple oda pudu plus idu. நம்ம parentheses இல்லாமலும் கிரியேட் பண்ணலாம். ஆனா லிஸ்ட் அப்படி பண்ண முடியாது. Whether the elements defined within parentheses or without parentheses. Okay, there is no difference in its function. Okay, நம்ம கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் அவங்க அவர் ஃபங்க்ஷன் எந்த டிஃபரன்ஸ் இருக்காது. ஸோ அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஓகே, அப்படியே கீழே போகலாம். எக்ஸாம்பிள் பாருங்களேன். மை டப் 1 அதில் பார்த்தீங்கன்னா 23, 56, 89 ஏஇஐ தமிழ். ஸோ இங்கே வந்து இண்டிஜர் நம்பர்ஸ் இருக்குது, கேரக்டர் இருக்குது, ஸ்ட்ரிங் இருக்குது. பிரிண்ட் பண்ணுறாங்க, உடனே பிரிண்ட் ஆகிருக்கு. அந்த டப்பில் பிரிண்ட் பண்ணுறாங்க, பிரிண்ட் ஆகிருக்கு. மை டப்பிள் 2 பாருங்கள், மேலே கொடுத்த அதே எலமெண்ட்ஸ் தான் வித்தவுட் பேரந்தசிஸ் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பிரிண்ட் பண்ணுறாங்க, அதுவும் சேம். ஸோ இந்த ரிசல்ட் பாருங்கள், ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. ஸோ வித் ஆர் வித்தவுட் பேரந்தசிஸ் த ரிசல்ட் இஸ் சேம் while creating tuple. ஓகே ஓகே, வேறு எப்படி டப்பிள் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, டப்பிள் ஃபங்க்ஷன். போன டைம் லிஸ்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் பார்த்தோம். ரேஞ்சோட ரிசல்ட்டை வந்து லிஸ்ட்டுக்குள்ள அனுப்பணுமா, ரேஞ்சோட ரிசல்ட்டை ஒரு லிஸ்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம சென்ட் பண்ணுறோம், உடனே நமக்கு லிஸ்ட் கிரியேட் ஆச்சு. நம்ம லாஸ்ட் லெவல் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி டப்பிள், நீங்கள் ரேஞ்சோட ரிசல்ட்டை டப்பிளுக்குள்ள அனுப்பலாம், இல்லைன்னா ஒரு லிஸ்ட்டை டப்பிள்ங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள அனுப்பலாம். ஸோ டப்பிள் ஆஃப் லிஸ்ட் கொடுக்கலாம், இல்லை டப்பிள் ஆஃப் ரேஞ்சும் கொடுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், த டப்பிள் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு கிரியேட் டப்பிள்ஸ் ஃப்ரம் அ லிஸ்ட். ஸோ டப்பிள் ஃபங்க்ஷன், அப்போ லிஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, லிஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு, அது ரேஞ்சிலேருந்து கிரியேட் பண்ணோம். இங்கே டப்பிள்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இது லிஸ்ட்டில் இருந்தோ இல்லை ரேஞ்சில் இருந்தோ கிரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம புக்கில் வந்து இப்போ லிஸ்ட்லேருந்து கிரியேட் பண்ண போட்டிருப்பாங்க. when you create a tuple from a list, the element should be enclosed within square brackets. ஸோ லிஸ்ட் மூலியமாக நம்ம பண்ணும்போது ஸ்கொயர் bracket கொடுக்கணும். கீழே பாருங்களேன், சின்டெக்ஸ் tuple name equal to tuple of list elements. ஸோ tuple ஃபங்க்ஷனுக்குள்ள லிஸ்ட் எலமெண்ட்ஸாக அந்த ஸ்கொயர் bracketல கொடுக்கணும். கீழே எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, my tuple 3 tuple of 23, 45, 90, அது வந்து ஒரு லிஸ்ட்டு. ஸோ லிஸ்ட்டை வந்து அந்த லிஸ்ட்டு டப்புளாக கன்வெர்ட் ஆகி மை டபிள்ஸ் வரையுது. ஸோ பிரிண்ட் பண்ணுறோம், நமக்கு டப்புள் கிடைக்குது. டைப் பாருங்கள், டைப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த எலமெண்ட் வந்து டைப்போட பேராமீட்டர் என்ன டைப் அப்படிங்கிறது கொடுத்து கிளாஸ் இது பாருங்கள், கிளாஸ் டப்புள் அப்படிங்கிறத நமக்கு காமிச்சிருக்கு. ஸோ டைப் ஃபங்க்ஷன் பாருங்கள். ஸோ 1 மார்க் கேட்கலாம். டைப் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு நோ த டேட்டா டைப் ஆஃப் பைத்தான் ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதோட டேட்டா டைப் தெரிஞ்சுக்கலாம். டைப்புக்குள்ளே என்ன நம்ம பேராமீட்டர் கொடுக்குறோமோ அந்த பேராமீட்டரோட அந்த ஆப்ஜெக்டோட டைப்பை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கிரியேட்டிங் சிங்கிள் எலமெண்ட் டப்புள். ஸோ பார்க்கலாம். while creating a tuple with a single element, add a comma at the end of the element. ஸோ பாருங்கள், நம்மளோட டப்புளில் ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்க போகுது அப்படின்னா அதை கண்டிப்பாக அந்த டப்புளுக்கு பின்னாடி அந்த எலமெண்ட்டுக்கு பின்னாடி ஒரு கமா வைக்க சொல்கிறாங்க. In the absence of comma, Python will consider the element as an ordinary data type. So integer எடுத்துக்கும். ordinaryனா அது இப்போ இன்டிஜர் நம்பர் கொடுக்கணும்னு இன்டிஜர் எடுத்துக்கும், ஃப்ளோட்னா ஃப்ளோட்டாக எடுத்துக்கும், ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். கமா வைக்கலன்னா, ஏன்னா டப்புள் அப்படிங்கிறதுமே ஒரு டேட்டா டைப் தான். எப்படி இன்டிஜர் ஒரு டேட்டா டைப் சொல்கிறோம், அதுமாதிரி டப்புள் டேட்டா டைப். உங்கள் டப்புளில் ஒரே ஒரு சிங்கிள் எலமெண்ட் தான் இருக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே கமா வந்து இருக்கணும். அப்படி கமா இல்லை அப்படின்னா அது ஒரு ஆர்டினரி டைப்பாக எடுத்துக்கும் அப்படி சொல்கிறாங்க. கிரியேட்டிங் டப்புள் வித் 1 element. ஸோ சிங்கிள்டன் டப்புள் பாருங்கள், ஒரு 2 மார்க் 1 மார்க் கேட்கலாம். What is singleton tuple? Creating a tuple with 1 element is called a singleton tuple. So singleton tuple என்ன அப்படி தெரிஞ்சுக்கணும். Creating a tuple with 1 element is called singleton tuple. ஸோ கீழே பாருங்களேன், my tup 4 equal to 10 கொடுத்துருக்காங்களா. இது வந்து நம்ம வந்து டப்புள்னு சொல்லுவீங்க. ஏன் சொல்லுவீங்கன்னா பேரந்தசிஸில் கொடுத்துருக்காங்க, உள்ள எலமெண்ட் இருக்குது அப்படின்னா. ஆனால் முன்னாடி சொல்லியிருந்தாங்க ரூலு, உங்கள் டப்புள் வந்து சிங்கிள் எலமெண்ட்டோட இருக்குது அப்படின்னா கமா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், டைப் ஆஃப் மை டப்புள் என்ன டைப்னா கிளாஸ் இன்டிஜர் டைப்பில். அப்போ இந்த 10ங்கிறது டப்பில் எடுத்துக்கல, இன்டிஜர் எடுத்துச்சு. ஆனால் இங்கே பாருங்கள், கீழே அடுத்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், மை டப் 5 10 கமா கொடுத்துருக்காங்களா. ஸோ இது வந்து சிங்கிள்டன் டப்புள்.
ஒரே ஒரு எலமெண்ட் இருக்குது, அது காமா வச்சுருக்கோம். ஸோ சிங்கிள்டன் டப்புள், அது டைப் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டப்புள் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், டப்புளை வந்து சிங்கிள் எலமெண்ட்டோட கிரியேட் பண்ணும்போது கமா வைக்கணும். கமா வைக்கல அப்படின்னா அது ஆர்டினரி எலமெண்ட்டாக எடுத்துக்கும். ஸோ இதான் இங்கே தெரிஞ்சுக்கிறோம். ஓகே ஓகே ஆக்சஸிங் வேல்யூஸ் இன் டப்புள். ஸோ இது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரிங்கில் பார்த்த அதே கான்செப்ட். ஸ்ட்ரிங்கில் எப்படிலாம் நம்ம இந்த ஸ்ட்ரிங் லெசனில் சாப்டர் 8 பார்க்கும்போது அந்த திருக்குறள் அதெல்லாம் பார்த்தோம். அதில் பார்த்தா ஸ்டார்டிங் வேல்யூ எண்டு வேல்யூ தந்திருப்போம், ஸ்டார்ட் இல்லாமல் கொடுத்துருப்போம், எண்டு இல்லாமல் கொடுத்துருப்போம், ரெண்டுமே இல்லாமல் கொடுத்துருப்போம். ஸோ அங்கே ஸ்ட்ரிங்கை ஹேண்டில் பண்ண எப்படி ஆக்சஸ் பண்ணமோ அந்த ஸ்லைசிங்கில் அதே சேம் தான் இங்கேயும் இருக்கும். பாருங்களேன், லைக் லிஸ்ட் ஈச் எலமெண்ட் ஆஃப் டப்புள் ஹேஸ் அன் இண்டெக்ஸ் நம்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0. ஸோ இங்கேயும் வந்து இண்டெக்ஸ் நம்பர் இருக்குன்னு சொல்கிறாங்க. The elements of a tuple can be easily accessed by using index number. ஓகே, இங்கே பார்க்கலாம். ஸோ டப்புள், ஒரு டப்புள் கொடுத்துருக்காங்க. டப்புள் 1ல் 12, 78, 91, தமிழ் தெலுங்கு 3.14, 69.48 இருக்குது. பிரிண்ட் பண்ணுறாங்க, பிரிண்ட் ஆகுது. ஓகே, இங்கே பாருங்கள், பிரிண்ட் டப்புள் 2:5 அப்படின்னா நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ போடலாம். என்ன போடலாம்? 0, 1, 2. அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்க போகுது 91லேருந்து 3, 4, 5. ஸோ 5னா 5 எடுத்துக்க மாட்டோம். அப்போ 91 தமிழ் தெலுங்கு இதுதான் 3 தான் பிரிண்ட் ஆகுது. பாருங்கள், எப்போவுமே எண்டு வேல்யூ எடுத்துக்க மாட்டோம், அதுக்கு முன்னாடி தான் எடுத்துக்கோம். நம்ம முன்னாடி பார்த்துருக்குறோம். அதே மாதிரி பிரிண்ட் டப்புள் 1, இங்கே எந்த லைன் பாருங்கள், டப்புள் 1ல் ஸ்டார்டிங் வேல்யூ இல்லை அப்படின்னா 0லேருந்து வந்துடுவோம், எண்டிங் வேல்யூ 5 அப்படின்னா 4 வரைக்கும். அப்போ 0, 1, 2, 3, 4 வரைக்கும். 0, 1, 2, 3, 4னா இந்த 12, 78, 91 அந்த தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வேல்யூ இருக்குது, எண்டு வேல்யூ இல்லை. அப்போ 4 அப்படின்னா 4 எது 4? அங்கே எது 4ன்னு பாருங்கள். 12ங்கிறது, ஸோ 12 வந்து 0, 78 வந்து 1, 91 வந்து 2, தமிழ் வந்து 3, தெலுங்கு தான் 4. அப்போ 4லேருந்து ஆரம்பி தெலுங்கு அப்படியே எண்டு வேல்யூ தரல, அப்படியே கடைசி வரைக்கும் போயிருக்கு பாருங்கள். இந்த இது ஸோ ரெண்டுமே தரலன்னா ஸ்டார்ட்டும் இல்லை எண்டு இல்லை அப்படின்னா நமக்கு தெரியும். ஸ்டார்ட் இல்லைன்னா ஸ்டார்டிங்லேருந்து வரும், எண்டு இல்லைன்னா கடைசி வேலைக்கு எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி அப்படியே நம்ம ஸ்ட்ரிங்கில் பார்த்துருப்போம். அதே கான்செப்ட் இங்கேயும் இருக்குது. அதனால நம்ம ஸ்ட்ரிங்கும் டப்புளும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்டேட் அண்ட் டெலிட் டப்புள். ஸோ டெலிட் பண்ண முடியுமா, அப்டேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, என்ன ஆப்ஷன் இங்கே இருக்குன்னு பாருங்கள். as you know, a tuple is immutable. Immutable we cannot change during the runtime. நமக்கு தெரியும். The elements in a tuple cannot be changed. Instead of altering values in tuple, joining two tuples or deleting the entire tuple is possible. Joining two tuple, ரெண்டு டப்புளை ஒன்றா ஜாயின் பண்ண முடியும். ஏன்னா நம்ம அங்கே கன்கார்டினேஷன் பார்த்து ஞாபகம் இருக்கா? ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டரில் வந்து கன்கார்டினேஷன் பார்த்தோம், ப்ளஸ் ஆப்ரேட்டர். ஸ்ட்ரிங்கு மாதிரி டப்புள் சொல்லிட்டோம். ஸோ இட்ஸ் பாசிபிள். ரெண்டு, அதாவது நம்ம ஆல்டர் பண்ண முடியாது, ஸ்ட்ரிங்கை ஆல்டர் பண்ண முடியாது, டப்புளையும் ஆல்டர் பண்ண முடியாது. ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம கன்கார்டினேஷன் பண்ணலாம், ரெண்டு ஸ்ட்ரிங்கை ஒன்றா ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி டப்புளையும் நம்ம ஜாயின் பண்ணலாம். தான் ஜாயினிங் டூ டப்புள்ஸ் டெலிட்டிங் த என்டையர் டப்புள் இஸ் பாசிபிள். ஓகே, இங்கே பாருங்கள், டப்புள் 1ல் ஒரு சில வேல்யூஸ் இருக்குது, டப்புள் 2ல் ஒரு வேல்யூஸ் இருக்குது, டப்புள் 3ல் பாருங்கள் டப்புள் 1 ப்ளஸ் டப்புள் 2 ரெண்டு ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜாயினிங் டூ டப்புள் இஸ் பாசிபிள். என்டையர் இதை டெலிட் பண்ணுறதுக்கு டெல் ஸ்டேட்மெண்ட் போட்டு நம்ம டெலிட் பண்ணலாம். ஸோ அங்கே பாருங்கள், டு டெலிட் an entire tuple the del command can be used. del tuple name. இங்கே பாருங்கள், டப்புள் 1ல் ஒரு வேல்யூ இருக்குது, பிரிண்ட் the elements அப்போ tuple 1 is tup, அப்போ வந்து கீழே வந்து பிரிண்ட் ஆகும். அப்போ 2, 4, 6, 8, 10 அவுட்புட்டில் வரும். del tup1 அப்போ tup1 டெல் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணால் எதுவும் வராது, எரர் வரும். இங்கே பாருங்கள், elements of a tup1 is 2, 4, 6, 8, 10. அப்புறம் திருப்பி டெலிட் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணுறாங்க. அப்போ நேம் எரர் வந்துருச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், டப்புள் அசைன்மெண்ட். ஸோ அசைன்மெண்ட்னாவே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடில் டப்புள் வேரியபிள் இருக்கும், ரைட் சைடில் அந்த டப்புள் எலமெண்ட்ஸ் இருக்க போகுது. ஸோ பாருங்கள், டப்புள் அசைன்மெண்ட் இஸ் அ பவர்ஃபுல் ஃபீச்சர் இன் பைத்தான். It allows a tuple variable on the left side of the assignment operator to be assigned to the values on the right side of the assignment operator. பாருங்க, each value is assigned to its respective variable. So 34னா a அந்த பாருங்க, ஃபர்ஸ்ட் இருக்க வேரியபிளுக்கு ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூ, செகண்ட் இருக்க வேரியபிள் செகண்ட் இருக்க வேல்யூ, தேர்ட் இருக்க வேரியபிள் தேர்ட் இருக்க வேல்யூ, இந்த மாதிரி சொல்றாங்க. கீழே அந்த எக்ஸாம்பிள் பாருங்க, a, b, c equal to 34, 90, 76. அப்போ ஏல வந்து 34, b ல வந்து 90, c ல வந்து 76 இருக்க போது பிரிண்ட் பண்ணுறாங்க. ஒன்று பிரிண்ட் ஆகிருக்கு எல்லாமே.
ஸோ எக்ஸ்பிரஷன் கொடுத்தோம் அப்படின்னாலுமே என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் பண்ணிவிட்டு ஸோ இது 2/2 வந்து எக்ஸுக்கு போகும், 5/3 + 4 வந்து ஒய்க்கு போகும், 15 mod 2 வந்து இசட்டுக்கு போகும், 34 ≥ 65 வந்து பிங்கிறதுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலும் அதை எவாலுவேட் பண்ணி அந்த டபுள் வேரியபிள் ஸ்டோர் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து ரிட்டர்னிங் மல்டிபிள் வேல்யூஸ் இன் டபுள். A function can return only one value at a time, but Python returns more than one value from a function. ஸோ நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் வந்து ஒரே ஒரு ரிட்டர்ன் வேல்யூ கொடுக்கும். ஆனால் பைத்தான் ஃபங்க்ஷன் வந்து மல்டிபிள் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பைத்தான் குரூப்ஸ் மல்டிபிள் வேல்யூஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் தம் டுகெதர். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க டெஃப் மின் மேக்ஸ் அப்படின்ட்டு. உள்ள ஒரே ஒரு பேராமீட்டர் இருக்குது, இதுக்குள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ஃபஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட் லைன். நம் அப்படின்னு ஒரு டபுள் அசைன் பண்ணியிருக்காங்க, 12, 65, 84, 1, 18, 85, 99. ஸோ கீழே செகண்ட் லைன் பாருங்கள், மின் நம் மேக்ஸ் நம் கமா மின் நம். ஸோ இந்த 2 டபுள் இருக்குது, அதுக்கு வேல்யூஸ் வரப்போகுது. மின் மேக்ஸ் நம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட். இது ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட். மின் மேக்ஸ் ஆஃப் நம்ங்கிறது ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்மங்கிற அந்த டப்புள் அப்படியே எடுத்துக்கிட்டு நம்ம எண்ணில் போய் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ நம்மங்கிறது ஒரு டப்புள், அந்த டப்புள் அப்படியே எண்ணில் ஸ்டோர் ஆகிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா a = மேக்ஸ் ஆஃப் என், அந்த எண்ணில் மேக்ஸிமம் வேல்யூ எது என்னங்கிறது இஸ் ஈக்குவல் டு நம் தான். நம்மங்கிற டப்பில் தான் இப்போ நம்ம எண்ணில் போய் காப்பி பண்ணியிருக்கிறோம். அப்போ அந்த எண்ணில் மேக்ஸிமம் வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா 99, அது போய் ஏல ஸ்டோர் ஆகிடும். அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா பி, ஏல வந்து 99 ஸ்டோர் ஆகிடுமா. பியில் பார்த்தீங்க அப்படின்னா மின் ஆஃப் என் இருக்கலே மினிமம் வேல்யூ பற்றி 1, அந்த 1 வந்து பியில் ஸ்டோர் ஆகிடும். அடுத்து ரிட்டர்ன் பாருங்கள். ஸோ நார்மலி ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரே ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும், ஆனால் இங்கே இப்போ 2 வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. டப்புள்ஸ் இருக்கனால தான் இந்த மாதிரி இது பாசிபிள். ஸோ ரிட்டர்ன் a, b. அப்போ 99, 1 எங்கே ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா இங்கேருந்து எவாலுவேட் பண்ணி இங்கே அனுப்புகிறோம் கண்டுபிடிச்சி. அப்போ 99, 1 அப்படிங்கிற வேல்யூ அனுப்புகிறோம். அப்போ 99 மேக்ஸ் நம்பர்லையும் 1 வந்து மின் நம்பர்லையும் ஸ்டோர் ஆகும் இங்கே. அப்போ மேக்ஸ் நம்பரில் 99, மின் நம்பரில் 1. அடுத்த லைன் பிரிண்ட் பண்ணுறாங்க பாருங்கள், மேக்ஸிமம் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் வேல்யூ, அங்கே 99 இருக்குது. மினிமம் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு மின் வேல்யூ, அங்கே 1 இருக்குது. ஸோ பிரிண்ட் ஆகுது. ஸோ டப்புள் யூஸ் பண்ணுறதுனால ஒரு ஃபங்க்ஷன் மல்டிபிள் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அடுத்து நெஸ்டட் டப்புள். நமக்கு தெரியும் ஒரு டப்புளுக்குள்ளே இன்னொரு டப்புள் இருக்க போது நெஸ்டட் டப்புள். கீழே இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன், டாப்பர்ஸ் அப்படிங்கிற டப்புள். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வினோதினி, இது ஒரு வினோதினி 12F 98.7, சௌந்தர்யா 12H 97.5, தரணி 12F 95.3, சாய்ஸ்ரீ 12G 93.8. அப்போ இதுக்குள்ள டப்புளுக்குள்ள டப்புள். ஸோ இது அவுட்டர் டப்புள் பார்த்தா டாப்பர்ஸ். இன்னொரு டப்புள் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, வினோதினி, சௌந்தர்யா, தாரணி, சாய்ஸ்ரீ இதெல்லாம் இருக்குது. ஸோ டப்புளுக்கு இன்னொரு டப்புள் இருந்தால் அதை வந்து நம்ம நெஸ்டட் டப்புள் அப்படிங்கிறோம். இதோட எலமெண்ட்ஸ் எப்படி போடலாம்னா வினோதினி 0, ஃபுல்லாக என்டையராக 0, 1, இது 2, இது 3. அங்கே இருக்க அந்த இன்னர் டப்புள் இருக்கிற எலமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணோம்னா 0,0 வினோதினி, 0,1 கொடுத்தாங்கன்னா 12F, 0,2 கொடுத்தோன்னா 98.7. அதே மாதிரி 1,0னா சௌந்தர்யா, 2,0னா தாரணி, 3,0னா சாய்ஸ்ரீ. இந்த மாதிரி நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு எலமெண்ட்டாக. ஸோ பாருங்கள், இன் பைத்தான் a tuple can be defined inside another tuple called nested tuple. In a nested tuple, each tuple is considered as an element. ஸோ அங்கே ஒவ்வொரு டப்புளும் ஒரு எலமெண்ட்டாக கன்சிடர் பண்ணுறோம். The for loop will be useful to access all the elements in nested tuple. ஸோ டாப்பர்ஸ்குள்ளே நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். அது ஃபார் ஐ இன் டப்புள். அப்போ ஐ இன் டப்புள்னா ஒவ்வொரு எலமெண்ட் எடுத்துக்குவோம். ஒவ்வொரு எலமெண்ட்னா இது ஃபுல்லாக ஒரு எலமெண்ட் எடுத்து பிரிண்ட் பண்ணுறோம். வினோதினி பிரிண்ட் ஆகுது, சௌந்தர்யா பிரிண்ட் ஆகுது, தாரணி பிரிண்ட் ஆகுது, சாய்ஸ்ரீ பிரிண்ட் ஆகிருக்கு. அந்த இன்னர் டப்புலேருந்து எடுக்கணும் அப்படின்னா இப்போ வந்து வினோதினிங்கிற நேமை மட்டும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா 0,0 கொடுக்கணும். சௌந்தர்யாங்கிற நேமை மட்டும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா 1,0 கொடுத்தா அது மட்டும் பிரிண்ட் ஆகும். So all the functions used in list can be applicable even for tuples. ஸோ லிஸ்ட்டில் இருக்க எல்லா ஃபங்க்ஷனுமே நம்ம இங்கே டப்புள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். டப்புள்ஸ் வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து செட் டிக்ஷனரி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.